பங்குச்சந்தை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பினாமோ ட்ரேடிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 2154 ரூபா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் இருக்குது. இதை மவுண்டெயினில் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் கேண்டில் ஸ்டிக்கில் இருந்தால் நம்ம ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 5 செகண்ட் 50 செகண்ட்ஸ் 1 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அப்படின்னு ஏகப்பட்ட டைம் இருக்குது. இப்போ 1 மினிட்டில் இருக்குது. ஸோ ஒரு மார்க்கெட் வந்து அப் அண்ட் டவுன்னு நம்ம வந்து கேண்டிலில் பார்த்தாலுமே வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காண்டி சில இண்டிகேட்டர்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணுறப்போ என்ன நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிசிஐயில் வந்து பீரியட் 20, அப்பர் லைனில் வந்து 100, அப்புறம் லோயர் லைன்லேயும் -100. ஸோ ஜோன்ஸ்னு இருக்கா, இது இருக்கணும். அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து சிசிஐன்னு ஒரு இது இருக்கா, ஒரு லைனோட டாட்டாக போயிட்டுருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதோட பார்த்தீங்க அப்படின்னா 0ன்ற லைன் வந்து இல்லாதனால மறுபடியும் இண்டிகேட்டரில் போய்க்கோங்க. மறுபடியும் அதே சிசிஐயை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த 100ன்னு இருக்கிற இடத்துல 0ன்னு ஆட் பண்ணிக்கோங்க. அகைன் லோயர் லைன்லேயும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா 0 ஆட் பண்ணிக்கோங்க. அப்ளை கொடுத்துக்கோங்க. ஷோ ஜோன்ஸ் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு கோடு வந்திருக்கா. ஸோ இது எதுக்கு அப்படின்னா சிசிஐ வந்து 0வும் காமிச்சா தான் நம்மளுக்கு கிளியராக தெரியும். அப் ட்ரெண்டாக, பை ட்ரெண்டாக, இல்லை டவுன் ட்ரெண்டாக அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியும். சரி, ஓகே. இப்போ வந்து 5 மினிட்ஸில் பார்ப்போம். 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சிசிஐ வந்து 100க்கு வெளியே இருக்குது, பை ட்ரெண்டில் இருக்குது. பட் 1 மினிட்டில் வந்து பை ட்ரெண்ட் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். 1 மினிட்டில் அகைன் வந்து பை ட்ரெண்டுக்கு வந்து மேலே சிசிஐ போனால் மட்டும்தான், வெளியே போய் முடிஞ்சால் மட்டும்தான் என்ன ஆகும், பை ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ தான் வந்து அகைன் வந்து இந்த 5 மினிட்ஸில் வந்து வெளியே போக ஆரம்பிக்குது. இந்த கேண்டில் மேக்ஸிமம் முடிஞ்சிடும். ஓகேவா, வெளியே போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அதே 100 தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு பை ட்ரெண்டுக்கு போகும். சரி, இதை வந்து கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ஆல்ரெடி வந்து வெளியே போனனால இந்த இதில் என்ட்ரி எடுக்கலை. கிரிப்டோ ஐடிஎக்ஸை தாண்டி அடுத்து வேறு எந்த ஏஓடிசி இருக்குது, அதை செக் பண்ணி பார்ப்போம். 5 மினிட்ஸில் வந்து செல்லிங்கில் காமிச்சிருக்கான். ஆல்ரெடி வந்து உள்ளே வந்து 1 மினிட்டில் வந்து பையிங் பக்கம் போயிருக்கான். ஸோ வந்து நம்ம ஒரு 2000க்கு வந்து ரிஸ்க் எடுக்கிறோம். நல்லா மேலே ஏறிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், எடுக்க வேணாம் அவசரப்பட்டு. சரி, 100 ரூபா வச்சு நம்ம ட்ரேட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணுங்கள், பார்ப்போம். இந்த என்ட்ரி முடியட்டும், அவசரப்பட வேணாம். பிகாஸ் சிசி வந்து இதில் வெளியே வந்துருச்சு. ஆனால் 1 மினிட்டில் வந்து பையிங்கில் இருக்குது. சொல்ல முடியாது. கன்ஃபர்மேஷன் வந்தால் நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி போட்டோம்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அவசரப்பட்டு எடுத்தோம்னா ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேண்டில் முடிஞ்சிருச்சு. 5 மினிட்ஸில் வந்து அகைன் வந்து இப்போ செல்லிங் போதா பையிங் போதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பையிங் தான் போகணும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2000 வந்து எடுத்தாச்சு. ஒரு அப் ட்ரெண்ட் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ பார்ப்போம். இந்த என்ட்ரி நம்மளுக்கு மேலே போய் முடிஞ்சால் 1640 ரூபா ப்ராஃபிட்டு. இந்த என்ட்ரி நம்மளை தாண்டி ஒரு பாயிண்ட் கீழே முடிஞ்சாலுமே நம்மளுக்கு வந்து என்னாகும், 2000 வந்து லாஸ் ஆகும். ஸோ நல்லா வந்து கீழே வந்துருச்சு. நான் தான் சொன்னேன்ல, செல் என்ட்ரி இருக்கிறனால வந்து நம்ம செல்லிங் சைடே போயிருந்துருக்கலாம். ஏன் நான் வந்து பை என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா 1 மினிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பை என்ட்ரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் பை என்ட்ரி எடுத்தேன். பரவாயில்ல, ஃபெயில் ஆனாலுமே பரவாயில்ல. நம்ம எப்படி என்ட்ரி எடுக்குங்கிறது நம்ம வந்து பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றக்காண்டி இந்த என்ட்ரி எடுத்தேன். சரி, இந்த என்ட்ரி வந்து நம்மளுக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 154 ரூபா இருக்குது. இப்போ என்ன என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு அப் என்ட்ரி எடுக்கிறேன். எவ்வளோ இருக்குது அப்படின்னா 250 ரூபா. வந்தால் 250, போனால் வந்து 154. ஓகேவா. என்ட்ரி முடியறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம்.
அடுத்து 280 போட்டால் 509 வரும். எங்கே என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா இதை தாண்டி 1 இன்ச்சு மேலே வந்தாலும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன இருக்கோம் அப்படின்னா ஒரு கீழே வர மாதிரி தான் என்ட்ரி எடுத்திருக்கோம். ஆல்ரெடி வந்து செல்லிங்கில் தான் இருக்குது, அதனால தான் அந்த இடத்துல வந்து நம்ம செல்லிங் எடுத்திருக்கோம். பார்ப்போம். 1 மினிட் தான் நம்மளுக்கு வந்து டைமு. அதுக்குள்ளே கீழே வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 580 ரூபா கிடைக்கும். ஓகே, 510 ரூபா வந்துச்சு. அகைன் வந்து செல் என்ட்ரியா பை என்ட்ரியாங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். பிகாஸ் வந்து செல்லிங்கில் இருக்குது, மேக்ஸிமம்மு செல்லிங் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஃபிஃப்டீன் மினிட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் தான் காமிச்சிருக்கான். இருந்தாலுமே வந்து கேண்டில் வந்து என்ன ஆகுறது முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ட்ரேடை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து யாராலையும் அவ்வளோ டக்குன்னு சொல்லிட முடியாது. இதில் நம்மளுடைய லக்கும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி என்னாச்சு 2000 ஃபெயில் ஆச்சு. அகைன் வந்து நம்ம 154 ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 510 இருக்குது. இப்போ கூட நம்ம வெளியே வரணும்னா வரலாம். பட் நம்ம ஏன் வரலாம் அப்படிங்கிற வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம போட்ட காசு முடிஞ்ச அளவுக்கு தாண்டி ஒரு 100 ரூபா வச்சு லாபம் எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஸோ அந்த கோடை டச் பண்ணும்போது நம்ம அந்த செல் என்ட்ரி எடுப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னமும் செல்லிங்கில் தான் இருக்குது, இன்னும் பையிங் சேஞ்ச் ஆகலை. ஆனால் இந்த கேண்டில் வந்து பையிங் போகிற மாதிரி நிற்கிறாப்புல. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே வந்தோடனே செல்லிங் போட போகிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல வரும்போது ஒரு என்ட்ரி செல் என்ட்ரி எடுக்கணும். அந்த இடம் டச் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் இப்போ வந்து ஒரு செல் என்ட்ரி எடுக்கிறேன். நான் எடுத்தது வந்து அடுத்த கேண்டில் வந்து எக்ஸ்பைரி ஆகும், இந்த கேண்டில் கிடையாது. ஏன்னா இந்த கேண்டில் முடிகிறதுக்கு இன்னும் 37 செகண்ட் இருக்குது. இது 1 மினிட் கேண்டில் நான் இப்போ வச்சுருக்கிறது. இப்போ அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆக போகுது. இப்போ எவ்வளோ பேலன்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா 928. இன்கேஸ் மேலே வந்து முடிஞ்சால் நம்மளுக்கு வந்து 0. ஓகேவா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது முடிகிறதுக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து நேரம் இருக்குது. இந்த இடத்துல டைம் ஓடுதா, இன்னும் 34 செகண்டு கிட்டே இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வல்கராக இருக்குது, சொல்ல முடியாது. டக்குன்னு மேலே வந்துச்சுன்னா நம்மளுக்கு 0 ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுதுங்கிறது தெரியுதா? ஸோ பார்த்திங்களா, நம்ம போட்ட இடத்துக்குள்ளே வந்து நின்ட்டாப்பில். வெயிட் பண்ணி பார்ப்போம். அட கடவுளே, போட்ட இடத்துக்கிட்டே கரெக்டாக வந்துட்டாப்புல. நான் சொன்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக மேலே ஏறி என்னாச்சு, நல்லா மேலே வந்துருச்சா. ஸோ இந்த ட்ரேட் நம்மளுக்கு என்னாச்சு, லாஸில் முடிஞ்சிருக்கு. சரி, ஓகே. அடுத்து
இந்த கேண்டில் வந்து 5 மினிட்ஸ் சொன்ன மாதிரி என்னாச்சு, பையிங்க்கு மாறிடுச்சா? ஓகே, இப்போ நம்ம எத்தனை என்ட்ரி எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குறைஞ்சது வந்து 1 2 3 4 என்ட்ரி எடுத்திருக்கோம். 2 என்ட்ரி ஃபெயிலு, 2 என்ட்ரி பாஸு. இதே நம்ம பொறுமையாக உட்காந்து எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து 2000 வந்து நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ணிவிட்டு இந்நேரம் நம்ம வெளியே வந்திருக்கோம். இது ஏன் அப்படின்னா, இது வந்து லேர்னிங் பர்பஸ்க்காண்டி நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ ஒரு ட்ரேடராக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் வந்து, ட்ரேடிங்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளின் இருந்தால் நம்ம வந்து டெய்லியும் ப்ராஃபிட் எடுக்கலாம். டெய்லி ப்ராஃபிட் எடுக்கிறோமோ இல்லையோ, நம்ம எமோஷனை கண்ட்ரோல் பண்ணாலே வந்து லாஸை வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியும். அகைன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலராக ஒரு ப்ராஃபிட்டோடு நம்ம வெளியே வர முடியும். டீசெண்டாக ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ மாதம் நீங்கள் ஒரு 10 ரூபா மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா, ஒரு 10,000 நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 300 ப்ராஃபிட் வச்சாலுமே 30 நாள் நீங்கள் ட்ரேட் பண்ணாலுமே 30 நாளுமே நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அந்த 30 நாளில் வந்து ஒரு 10 நாள் ஒதுக்கிடுங்க. ஒரு 20 நாள் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா 20 × 3 எவ்வளோ ஆச்சு? ஸோ அதான் வந்து ப்ராஃபிட் ரேஷியோ. அப்படித்தான் வந்து மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இது பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் வந்து என்ன பண்ண முடியும், சஸ்டெயினாக நம்மளால் நிற்க முடியும். இல்லாட்டினா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம தொடர்ந்து லாஸஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.